கமல் போய் குஷ்பட்ட அப்படின்னு அது எதிர்பார்க்காம ஷாக் ஆகி இதுலேருந்து அதாவது குஷ்பு மீண்டே வரல. இது சம்மந்தமாக கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? சங்கடமாக இருக்கும். ஏன்னா ட்வீட் போட்டுட்டோம், அது எடுக்க சொல்லிட்டார், எடுத்துட்டோம், இப்படி ஒரு மாதிரி இன்சல்ட் அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோங்கிற அந்த ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கு குஷ்புக்கு. சுற்றி மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். டெய்லி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நேற்று ஒன்று நடக்கும், இன்னைக்கு ஒன்று நடக்கும் இல்லையா? தினமும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்கே. இதெல்லாம் தாண்டி இப்போ இன்னொரு நியூஸ் வந்துருக்குது. அந்த நியூஸ் தான் பயங்கர பரபரப்பாகிடுச்சு. குஷ்பு கமலை சந்தித்தார் அப்படிங்கிற நியூஸ் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பயங்கர சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இப்போது அதன் மூலமாக சுந்தர் சி திரும்பவும் மீண்டும் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவ போயிட்டு இருக்குது. இன்னொரு செய்தி, ரஜினி சார் வந்து சம்பாதிக்கிறார்ல, யாருக்காவது கொடுத்துருக்காராப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க. இப்போ அதுக்கும் ரிப்ளை வந்துருக்குது. 30 பேருக்கு கிட்ட உதவி செஞ்சுருக்காரு, இடமே கொடுத்துருக்காரு, வீடு கட்டினார், அதெல்லாம் நியூஸ் வந்துருக்கு. என்னதான் சார் அப்டேட்டு? ரஜினி படத்துடைய டைரக்டரோட அப்டேட்டும் சேர்த்து சொல்லிடுங்க. ரஜினி சார் வந்து உதவி பண்ணுறது யாருக்குமே மோஸ்ட்லி சொல்கிறதே இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கல்வி எஜுகேஷனுக்கு எத்தனையோ பேருக்கு இப்போ டொனேட் பண்ணியிருக்காரு. இப்போ எதுவுமே சொல்ல மாட்டார் அவர். செய்கிற உதவியை வந்து யாருக்குமே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு பக்கா பிரின்ஸோடு இருக்கிறவர். இது எம்ஜிஆர் அவருடைய ஃபார்முலா. இது அதை தான் ரஜினி சார் பண்ணிகிட்ருக்கார். தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் என்னன்னு. நீங்கள் சொன்னது மாதிரி ரஜினி சார் கூட இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 30-40 பேரும் மேலே கேளம்பாக்கம் பண்ண வீடு, ரஜினிகாந்த் மண்டபம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா கேளம்பாக்கம் பண்ண வீடு கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட 2 ஏக்கர் கிட்ட மேலே வாங்கி எல்லாருக்குமே திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. உங்களுக்கு எல்லா பேருக்குமே எல்லாம் 1/2 கிரவுண்டு லேண்டை எழுதி கொடுத்து எஃப்டியில் ஒரு அமௌண்ட்டும் போட்டு கொடுத்து இது சேஃப்டியாக நீங்கள் வச்சுங்க, இது உங்களுக்குன்னு கொடுத்தாச்சு, நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரஜினி சார் தெளிவாக சொல்லி பல வருடங்களுக்கு முன்பாகவே கொடுத்த ஒரு விஷயம் இது. பண்ண வீட்டில் வேலை செய்கிறவர்களுக்கு இன்க்ளூடிங் சமையல் பண்ணுறவங்கலேருந்துமே கொடுத்துருக்காரு. தெரியுங்களா? தெரிஞ்சவர்களுக்கு தான் தெரியுது. இவ்வளோ உதவிகள் நிறையா பண்ணியிருக்கார். எல்லாத்தையும் 1/2 கிரவுண்டு, ஒரு எஃப்டி, ஒரு அமௌண்ட். இது ஒரு பக்கம். இப்போவும் வந்து முக்கியமான சில நிகழ்ச்சிகளுக்கு, கல்விகளுக்கு, இந்த மாதிரி அவங்களுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து வரக்கூடிய, தலைமை செயலத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் இது பொய்யான தகவல் வந்துடக்கூடாது. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை இன்ன வரைக்குமே செஞ்சிட்ருக்காரு. சரிங்களா? இப்போ இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த இடம் கொடுக்கும்போது இப்போ நம்ம கொடுத்த இடம் எப்படி இருக்குது, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு ஏதோ பார்க்கணும்னு தோணியிருக்கு ரஜினி சார். அது இடமும் கொடுத்துருக்காரு, எஃப்டியும் போட்டிருக்காரு. அது அது வந்து தெரிந்தவர்களுக்கு தெரியும். எனக்கு அது தெரியும் கண்டிப்பாக. அப்போது சரி போய் பார்த்துட்டு ஒரு நைட் டைம் என்ன பண்ணுறாருன்னா, நேராக பண்ண வீட்டுக்கு போயிட்டு காரை விட்டுட்டு டக்குன்னு ஒரு மாறு வேஷத்துக்குள்ளே போகிறார். நம்ம இப்படியே போனோம்னா ரஜினி எதுக்கும் வர்றாரு என்னன்னு தெரிஞ்சிருமேன்ட்டு அவர் எப்போயுமே நிறையா வெளியிடங்களில் போகும்போது நீங்கள் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கே பிஎஸ்ஐ சைக்கிள் நடந்து போகிறது, பீச்சிலலாம் போகிற பேஷன் நடந்து பரப்பிட்டு அது மாதிரி காரை விட்டுட்டு என்ன பண்ணாருன்னா டக்குன்னு ஒரு மாறு வேஷத்தை போட்டு வெளில வந்துட்டார். நல்லா அருணாச்சலத்தில் ஓல்டு கட்ட போகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு வந்து அழுக்கு சட்டையை ஒன்று போட்டு தலப்பா கட்டிட்டு ஒரு தாடியை எடுத்து ஒட்ட வச்சுட்டு ஒரு ஹேண்ட் ஸ்டிக் ஒன்று வச்சுட்டார், வாக்கிங் ஸ்டிக் மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த நட ஸ்டைலே மாறுது அவருக்கு. யாரோ ஒரு பெரியவர் இங்கேயும் ராத்திரியில் ஒரு 9 மணிக்கு போகிறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு போகும்போதே விசாரிச்சுட்டு போகிறாரு. வந்து கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடம் யார், இது வந்து வீடு கட்டிட்டாங்களா, இது எது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை ரஜினி சார் கொடுத்துருக்காரு வேலை செய்தவர்களுக்கு, இது எல்லாருக்குமே தெரியுமே, ஏன் பெருசு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு அப்படியே வாக் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு ரவுண்ட்ஸ் அடித்து பார்த்துட்டார். பார்த்தது ஒரு பார்த்தா ஒரு வீடு வந்து, அதாவது ஒரு 4-5 வீடு கட்டியாச்சு, ஒரு வீடு பாதியிலே நிற்கிது கொஞ்சம். அப்போது இவர் பார்த்துட்டு ஏன் பாதியில் நிற்கிது, ஒரு ரூமு ஒரு இது மாதிரி போட்டு நிற்கிறாங்களே, ஒரு ஃபில்லப் இல்லாமல் இருக்குது. அப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு நேராக பண்ண வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வர சொல்கிறாங்க அவரை. மறுநாள் வர சொல்லி கேட்கும் போது தான், இல்லை இது மாதிரி கொஞ்சம் பணம் பற்றாக்குறதுனால நீங்கள் கொடுத்த இடத்துல வந்து இவ்வளோ தான் கட்ட முடிஞ்சு, இந்த கட்ட முடியல, இனிமேல் தான் பண்ணணுங்கும்போது இப்போ பேலன்ஸ் என்ன ஆகுதுன்றது விசாரிச்சுட்டு இதை பாதியில் நிற்கக்கூடாது, இது நீ முடிச்சிடுங்க, என்ன செலவுன்னு சொல்லுங்கள் எனக்கு சொன்னால் அவர் அந்த இதை எதிர்பார்க்கவே இல்லை ரஜினி சார் அப்படி சொல்லுவார்னு. இது அவர் வந்து எப்படி இவர் தெரியுன்றத மாதிரி கேட்டுட்டு, சார் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது, சும்மா இது ஜாலியாக ஒரு ரவுண்ட்ஸ் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேஷுவலாக. அப்போ தான் மாறு வேஷம் வந்திருக்காருன்னு அவங்களுக்கு புரிய வருது. அப்போது வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு அமௌண்ட்டு சொன்னாங்க. ரஜினி சார் பார்த்துட்டு டக்குன்னு அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வீடு கட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடு ஃபில்லப் பண்ணது ரஜினி சார் கொடுத்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் பண்ணுற விஷயங்கள் வந்து யார்ட்டுமே சொல்ல மாட்டாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இன்ன வரைக்கும் ரஜினி சார் சம்பாதிக்கிற கொடுக்கலைங்கிற வச்சு எவ்வளோ பேர் கொடுத்துட்ருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஏகப்பட்ட பேர் கொடுத்துட்ருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கேஷுவலாக போகும்போது அங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. அதே நைட்டில் போகும்போது திடீர்னு ஒரு தடவை காரை நிப்பாட்டிட்டு அவரை கூப்பிட்டு பேசணும்னு அவர் எப்பவுமே ரஜினி சார் போனோன்னா இங்கே வந்து அதை எட்டி எட்டி பார்ப்பாராம் ஒரு விஷ் பண்ணுறதுக்கு. அவங்க கூப்பிட்டு பேசுறதுன்னா ஒரு எண்ணம் வர்றதே வந்து எப்போயாவது ஒரு தடவை வர்றாரு பண்ண வீட்டுக்கு, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போது இவர் இறங்கி போய் கூப்பிட்டு வச்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கடை எப்படி போயிட்டுருக்கு, என்ன இருக்குது அப்படி மாதிரிலாம் விசாரிச்சும் போது அவருக்கு திடீர்னு ரஜினி சார் கூப்பிட்டு பேசும்போது ஒன்றும் புரியல. சரி ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நீங்கள், நீ யோசிக்காதீங்க எல்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகிறேன். அவர் ஒரு சொல்லும் போது இது வந்து ரஜினி சார் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க, ஆனால் ஒரு விஷயத்தை இப்படி சொல்கிறாரு, பட் எனக்கு தேவையில்லை, ரஜினி சார் சொன்னதே எனக்கு போதும். சார் இப்போது ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகி போயிட்டுருக்கு பயங்கரமாக. கமலும் குஷ்புவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூஸ் வந்துருச்சு, கமலும் குஷ்புவும் சந்திச்சிட்டாங்க, சுந்தர்சி சார் உள்ளே வரப்போகிறாரு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு சார். அத்தியா பற்றிக்கிட்டு இருக்குது. அதே அமரன் படத்துக்காக கோவாலோடைய ஃபெஸ்டிவலுக்கு வந்து அது கமலுடைய சொந்த படம் இல்லைங்களா, அதுக்கு அங்கே ஃபஸ்ட்டு ஷோவே வந்து அமரன் மூலமாக தான் அந்த சர்வதேச திரைப்பட விழாவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதற்காக கமல் அவர்கள் போன சமயத்தில் தான் ஏர்போர்ட்டில் பஸ் ஒன்று வரும், அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே சுகாசன் இவங்க எல்லாம் ஒன்றா போகும்போது அதே பஸ்ஸில் குஷ்பு இருக்கிறவங்களாம் பயங்கர ஷாக், அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கமலும் குஷ்பும் பேசுகிறாங்களே என்ன விஷயம், இந்த பிரச்சனைக்குள்ளே திரும்பி போகிறாரா கமல், இதை கேட்பாரான்னு அவங்க எதிர்பார்ப்பு. கமல் அழகாக இந்த லெஃப்ட் ஹேண்டில் தட்டி விட்டது மாதிரி எதையுமே பேசாமல் குஷ்பு மட்டும் 4 விஷயங்கள் கேட்டு, உங்களுடைய வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேன் என் பொண்ணுக்கு அப்படிங்கிற சீக்கிரம் குஷ்பு வந்து அது என்ன சொல்கிறதே தெரியாமல் இதெல்லாம் விசாரிக்கிறாரு மனுஷன்னு சொல்லி, ஆமாம் சார் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் அப்படிங்கிற விஷயத்தையும் குஷ்பு சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நிறைய ஒரு 5 நிமிஷம் கிட்ட நிறையா பேசிட்டு சுந்தரசியை பற்றி இவர் கேட்பாருன்னு குஷ்பு எதிர்பார்ப்பு. அவர் கேர் பண்ணவே இல்லை. சுந்தரசியை வந்து அவர் அதாவது தொடவே இல்லை அவர் மேட்டரில் பேசும்போது. இது சம்மந்தமாக பேசிட்டு ஓகே பை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஃபோட்டோஸ் தான் எடுத்து வெளில விட்டாங்க. இப்போ அதனால குஷ்பு கமல் சந்தினால மீண்டும் சுந்தரிசி உள்ள வாய்ப்பு இருக்குமா, ஏதாவது காம்ப்ரமைஸ் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் ஒன்று பேசப்பட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லிடுறேன், சுந்தரிசிக்கு வாய்ப்பே இல்லை, 200% தூக்கி அடிச்சிட்டாங்க. இது கமல் கூட வந்து ரஜினி சார்கிட்ட பேசும்போது சுந்தரிசி ஏதாவது பேசட்டுமான்னு கேட்டார் ஒரு விஷயத்த. ரஜினி சார் எப்போவுமே முடிவு பண்ணால் மாற மாட்டார், வேணான்னு முடிவு பண்ணிட்டான்னு அதுலேருந்து மாறவும் மாட்டார். அவரை பொறுத்தவரைக்கும் கதம் தான், முடிஞ்சது தான். கமல்கிட்ட ஒரே வார்த்தை, இனி சுந்தரசியை பற்றி பேசாதீங்க கமல், தூக்கி அடிச்சுருங்க, வேறு வேலையை பாருங்கள், நீங்கள் நம்ம டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது தான் அவர் டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அந்த விஷயத்தை சுந்தரசி ஆஃப் பண்ணிட்டு போனார். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, மீண்டும் சுந்தரசி வருவாங்கன்னு பேசுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேன். சுந்தரசிக்கு 200% வாய்ப்பு இல்லை, அந்த டாப்பிக்கே போவேன்னா குஷ்புவும் கமலும் சந்திச்ச ஒரு நட்பின் ரீதியாக சந்திச்ச ஒரு விஷயம் தான். அவர் ஃபெஸ்டிவலுக்காக சந்திச்சாங்க. அது அமரன் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க, இவங்க குஷ்பு போகிறாங்க சர்வதேச திரைப்பட விழான்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ ரஜினி சார் கூட டிசம்பர் 28 நிறைவு விழா, அவருடைய 50வது ஆண்டுக்கு ஒரு சாதனைக்கு இங்கே பண்ண போகிறாங்க, ஒரு அது ஏவி ஒன்று பண்ணுறாங்க. அது ரஜினி சார் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு வந்து ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போது நீங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க, நம்ம சேனலில் பேசியிருந்தீங்க, ஆர்ஜே பாலாஜியை கூப்பிட்டு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த செய்தியும் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாயிருக்கு. யாரோட கதை சொல்ல போகிறாரு, என்ன மாதிரியான கதை? அதான் சார் 2-3 பேர் ட்ராவல் போய்கிட்டே இருக்குது சார். ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யாவோட நட்பின் ரீதியாக வெங்கட் பிரபு ஒரு மேட்ரு பேசியிருக்கார். அந்த கதையை ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெங்கட் பிரபு டெவலப் பண்ணுற வரையில் உட்காந்துருக்காரு. இதற்கு இடையில் ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே ஒரு லைன் ஒன்று பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கார், நல்ல ஹியூமர்ஸோட. ரஜினி சார் இல்லை என்ன லைக் பண்ணுற இது போகிற அந்த மாதிரி ஸ்கிரிப்ட். இது ஏற்கனவே விஜய் சாருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு கதை சொல்லியிருக்கார். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார் சொன்ன கதை இந்த உருளை ரஜினிக்கு போகுமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயம் வந்து இது பேசப்பட்டுருக்கு. ஆனால் இவர் என்னென்ன ஆர்ஜே பாலாஜி வந்து ரஜினி சாருக்கு ஏற்றத மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு லைன் வந்து பிடிச்சி போய்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்களே வந்து குழப்பத்தில் இருக்காங்க. இதை விட இன்னொரு எனக்கு வந்து தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கமலுடைய நண்பர்களும் கமலுடைய ஃபேன்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இப்போ பல டைரக்டர் அலையணும், கமல்ஹாசனே ஒரு பெரிய டைரக்டர் கிரியேட்டிவிட்ரு, ரஜினி சார் ஹீரோவில் கமல் தயாரிப்பில் கமல் டைரக்ஷன் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு விஷயம் பேசப்பட்டுருக்கு. அது ஒரு பக்கம் பார்த்தா நல்ல விஷயம்னா கூட என்னுடைய பார்வையில் என்னென்னா, கமல் வந்து வேற ஒரு அதாவது அடுத்த கட்டத்துக்கு ஒரு படத்தை கொண்டு போகிறவர், ட்ரையாக எடுப்பார். அங்கே ரஜினிகாந்த் சாரை வச்சுட்டு அவர் மேக்கிங்கில் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அது வந்து வேற. நீங்கள் வந்து கமல் நடித்தாலும் அந்த படம் வேறு மாதிரி இருக்கும். இங்கே ரஜினி ஹீரோங்கும் போது கமலே சொன்ன விஷயம் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தா கூட என்னுடைய நட்சத்திரம் ரஜினிக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டுருக்காரு.
இப்போ இவர் சொல்கிற கதை வந்து ரஜினி பிடிக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. கமலுடைய ஓன் ஸ்கிரிப்டில் டைரக்ஷனில் அல்ல அந்த இதுக்குள்ளே கண்டிப்பாக கமல் போக மாட்டார். ரஜினியே கூட லைக் பண்ணலாம், பரவாயில்ல கமல் கூட சொல்லலாம் அவர் நட்புக்காக. ஆனால் கமல் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இல்லை இது வேற அது வேற அப்படின்ட்டார். ஆனால் டைரக்ஷன் சாய்ஸ்க்குள்ளே ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது வெங்கட் பிரபுவா, ஒரு ஆர்ஜே பாலாஜியா, இல்லை வேறு யாருமாங்கிற ஒரு குழப்பம் வந்து நீடிச்சிட்டே இருக்குது. நமக்கு அப்பப்போ வர தகவலை நம்ம நேர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இப்படி ஒரு தகவல் ஒன்று வருது. வெங்கட் பிரபு வெயிட்டிங்கில் இருக்கார், ஆர்ஜே பாலாஜி லைன் பிடிச்சிருக்காரு. ரஜினி சாருக்கு முழு கதையை கேட்குறாரு. கேட்டுட்டு நல்லா இருந்தால் அது எந்த இயக்குனர் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் போகும். இப்போ இன்னொரு தகவல் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, வெளியிலேருந்து ஸ்கிரிப்ட் வாங்கி ஒன்று நித்திலன் சுவாமிநாதனை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம், அப்படி இல்லை இந்த பார்க்கிங் டைரக்டர் இருக்கிறார் பாருங்க, அவரை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்து பண்ண சொன்னால் நல்லா இருக்குமாங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்குனாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதான் சார், ஸ்கிரிப்ட் வெளியிலையும் கேட்குறாங்க. இப்போ கமல் சொன்னது மாதிரி தான் ரஜினி சார் ஓகே சொல்கிறார். நல்ல ஸ்கிரிப்ட் யார் சொன்னாலுமே கேட்கலான்ட்டார். ஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இப்போ யார் ரஜினி சாரை போய் பார்த்து அந்த பேப்பரை கொடுத்துட்டு சொல்லிவிட்டு படிச்சுப்பா சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா அது 2 பேருக்குமே பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த கதை எடுக்கப்படும். அந்த கதை மட்டுமே ஒருத்தர் டைரக்ஷன் எடுத்துருந்தா கூட ரஜினி சார் அக்செப்ட் சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அதில் ஏற்கனவே மகாராஜா டைரக்டர்லாம் கூப்பிட்டுலாம் நிறைய வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார். சரிங்களா? அமரன் டைரக்டருக்கு கூப்பிட்டு வாழ்த்து சொல்லியிருக்கார் ராஜ்குமார் பெரியசாமி. இதில் பார்க்கிங் இந்த ராம்குமாரும் இருக்கார், தேசிங்கு பெரியசாமியும் இருக்கார். பட் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. பட் இது யார் வந்து இவருடைய தாட்ஸ் ஒன்று இருக்குங்களா, இப்போ ரஜினி சார் திங்க் பண்ணுற ஒரு தாட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு எந்த டைரக்டர் மேட்ச் ஆகுதுங்கிற விஷயம் தான் பார்க்கப்படுது. இப்போ கமலுமா தான் பார்க்குறாரு, இந்த ரஜினி சாரை தான் பார்க்குறாரு. அதற்குள்ளே வர்றவங்களில் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி, வெங்கட் பிரபு, கேஎஸ் ரவிக்குமாருக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது ரஜினி சார் மட்டும்தான் முடிவு பண்ணணும். அது ஒரு சின்ன டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது சார். நமக்கு அப்பப்போ வர்ற தகவலாம் நம்ம நேரில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இறுதியான முடிவு கண்டிப்பாக அநேகமாக இந்த சண்டே மண்டேக்குள்ள தெரிஞ்சிடும் சார். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போது தற்போதைய நிலவரம். எஸ் இப்போ வந்து தகவல் அடிப்படையில் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. பட் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வீடியோக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க பார்ப்பாங்க, ஏன்னா தொடர்ந்து பல இயக்குநர்கள் வராங்க அப்படின்றது. அதனால தான் கேட்குறேன், அன்னன்னைக்கான நிலவரத்தை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களா? தான் ஆமாம், அப்பப்போ சொல்லணும்னு நமக்கு தோணுது, நம்ம சொல்கிறோம் நம்ம. பட் இறுதியான முடிவு யார் வருவாங்கிறத ரஜினி சார் ஃபைனல் பண்ணுறார். இப்போ நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜி தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? நம்ம முடியாது. ஆனால் சந்திச்சதை சொல்கிறாங்க. ஒரு லைன் சொல்லியிருக்காங்க ரஜினி சாருக்காக. அவர் என்ன லைக் பண்ணுறாரோ அதை ஆர்ஜே பாலாஜி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன் ஆர்ஜே பாலாஜிக்கு. ஏன்னா அவர் டைரக்டர் தான், பேசிக்கலி வந்து ஹிட் கொடுத்தவர் அவர். அதுக்கு வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்ல வரோம் நம்ம. பட் இவர்கள் சொல்கிற கதை கமலுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ரஜினிக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் இங்கே முக்கியம்னு கமல் சொல்லிட்டார். அப்போ கதை சொல்கிற பட்சத்தில் தான் இயக்குனர் உள்ளே வர்றாங்க சார். அப்போ அதே இடத்துல தான் இவரும் இருக்காரு, நம்ம வெங்கட் பிரபு அதே இடத்துல தான் இருக்காரு. ஒன்லைன் பிடிச்சிருச்சு, ஃபுல் கதையும் டெவலப் பண்ணி அதை ஃபுல்லாக சொன்னப்போ ரஜினிக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா தான் அவங்க டைரக்டர். ஒன்லைன் சொன்னவங்க டைரக்டர் கிடையாது. கரெக்டாக? இல்லை சார், ஒன்லைன் வந்து ஒரு த்ரெட்டு தான் சார். உங்களுக்கு ஒரு ஹீரோ வச்சுட்டு ஹீரோ பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க ஒன்லைன். நீ மற்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பேஸ் பிடிக்கணும் இல்லை உங்களுக்கு. அதுதான் ஸ்க்ரீன் பிளே. அதுதான் சுந்தர் சிங் பண்ண தெரியாமல் வெளில போனது. ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு ஸ்க்ரீன் பிளே அவருக்கு பண்ண முடியல. அவர் ஸ்டைலில் பண்ணுறாரு, அது ரஜினி சாருக்கு வந்து பிடிக்கல. அங்கே தான் இடிச்சுது. இப்போ பேசக்கூடிய இயக்குனர் வெங்கட் பிரபுவும் சரி, ஆர்ஜே பாலாஜியும் சரி, ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒன்லைனை பக்கா ஒரு 70 சீனு பக்கா ஸ்க்ரீன் பிளே பண்ணி ரஜினி சாரை வந்து முன்னிலைப்படுத்துற மாதிரி ஒரு மேட்ரு இருக்கணும். அதில் அப்படி வந்து நல்லா இருந்து ஸ்க்ரீன் பிளே பிரமாதமாக பேசப்பட்டால் மட்டுமே தான் ரஜினி சார் அக்செப்ட் பண்ணுவார். ஓகே சார், பல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறத விட இப்போ கரண்ட்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. முதல்ல அந்த குஷ்பு கமல் சந்திப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக தீயா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. திரும்பவும் சொல்லிடுறேன், அவர்கள் வந்து பழைய நட்பு, அந்த ஒரு ஆக்டர் 2 பேர் ஜோடியாக பண்ணதன் விளைவாக சந்திச்சாங்க. அங்கே தான் கமல்ஹாசனுடைய மரியாதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். குஷ்புவை பார்த்துட்டு இந்த மூஞ்சி திருப்பிட்டு போயிருந்தாருன்னா அது குஷ்புக்கு அவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கு அவர்களுக்கு. கிடையாது. இங்கே சுந்தர் சி மேட்டே ஒரு மைண்டில் எடுக்கலை. ஓகே, குஷ்பு அவர்கள் வந்திருக்காங்க அந்த மரியாதை நிமித்தம், அதுக்கு தான் பேசுகிறார் அவர். அங்கே மரியாதை தெரிந்த நபர் கமலஹாசன், சுந்தர்சி மரியாதை தெரியாத நபர் சொல்லாமல் இல்லை போயிருக்காரு. இங்கே தான் பார்க்கணும் நீங்கள். இவங்க அந்த குஷ்புவை கூட நிறைய சோஷியல் மீடியாவில் அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் வருது ரசிகர்களோட. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது கூட இது இந்த வந்திருக்குமோ? கண்டிப்பாக இதுக்கு ஒரு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தான். நாங்கள்லாம் சக நடிகர்கள் தான், எங்களுக்குள்ளே நாங்கள் சந்திச்சா மீட் பண்ணிக்குவோம், அல்ல சொல்லிக்குவோம், அவ்வளோதான். பட் சோஷியல் மீடியாவில் சில ரசிகர்கள் ஆர்வக்கலரில் பேசினாலும் குஷ்பு அதை கண்டு காணாமல் போயிடலாம்.
திரும்பி பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க. ஏன்னா அரசியலில் ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அவங்க. இதுக்கு போய் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களோட இமேஜ் அவங்க கெடுத்துக்க வேணாம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக. ஓகே சார், நன்றி. நன்றி சார்.